அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் வந்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 2 hours 3 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பிஸ்னஸ்க்கு ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சேர் எட்டி உதைக்கிறார். இவனுக்கு எப்போவுமே இப்படி தான் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னும் ஒரு சின்ன யங் ஏஜ், ஒரு 23 24 அந்த ஏஜில் இருக்கிறவர் வந்து அவருக்கு எக்ஸிட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன், ஒருத்தவங்க லேடி, அவங்களுக்கு வந்து அந்த வாக்கர் எடுத்து கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஓகே, நான் வந்து ஒரு டைம் வந்து சென்னையில் இருக்கும்போது இகிம்பாத்தம் போயிட்டு ஒரு புக்கு தேடுறதுக்காக நான் போயிருந்தேன். மனோதத்துவம் சார்ந்த புக்கு அது. அங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப் இருக்கும். நீங்கள் அங்கேயே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி படிக்கலாம். நீங்கள் என்ன புக்கு அங்கே செலக்ட் பண்ணிங்களோ அதை படிக்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போகலாம். ஒன்லி ஒன் திங், நீங்கள் அங்கே எதுவுமே வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடாது அந்த புக்கில். இஃப் யூ ஆர் ரைட்டிங் சம்திங், இட் டிசைட் ஆஸ் இட் இஸ் சோல்டு. நீங்கள் அதை வாங்கி ஆகணும். புக் மார்க்கெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கும், அதெல்லாம் வச்சு நீங்கள் அதே புக்கை வந்து திரும்ப திரும்ப போய் கூட படிக்கலாம், அந்த புக் மார்க் வச்சு படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய புக்ஸு படிச்சிருக்கேன். பட் அன்றைக்கி நான் தேடின புக்கு வந்து எனக்கு கிடைக்கல. அங்கே வந்து எனக்கு ஒரு அட்டெண்டர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன். இஸ் அரவுண்ட் 48 50. அவர்கிட்ட கேட்டதுக்கு, சார் அந்த புக்கு ஸ்டாக் இல்லை, ஹென்ரி மில்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் அதை கோத்ரூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னார். ஹென்ரி மில்லுன்னதும் எனக்கு வந்து நம்ம எம்எஸ் உதயமூர்த்தி சாருடைய ஞாபகம் வந்தது. அவர் மேக்ஸிமம் வந்து அவருடைய கோட்பாடுகள், அவருடைய குறிக்கோள் தான் எடுப்பார். அவர் நோட்ஸ் எல்லாம் எடுப்பார். அவர் ஹென்ரி மில் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அவர் வந்து அவருடைய ஒரு சின்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு பிச்சைக்காரனும் ஓவர் நைட்டில் ஒரு அனாதை விடுதிக்கு வர்றதில்லை அப்படின்ட்டு. நிறைய அர்த்தம் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து அந்த புக்கு, நான் தேடி போன புக்கு எனக்கு கிடைச்சதுன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ற மாதிரி தான் நான் போனேன். பட் அங்கே என்டையர் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் அந்த புக்கு வாங்கணுன்னு தான் போயிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த புக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபேஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். இன்னொன்று, எனக்கு அந்த புக்கு பிடிச்சிருந்தது. அது நான் அந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த புக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு புதிய திறவுகோல் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. நிறைய நாட்ஸ் எனக்கு அதில் ஓப்பன் ஆச்சு. ரொம்ப அழகான விஷயங்கள் ஹென்ரி மில் சொல்லியிருந்தார் அதில். அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய கேரக்டரை அடுத்தவங்களுக்கு உணர்த்துது. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே வந்து இவரை பார்த்தா ஏதோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஒரு சில பேர் பக்கத்தில் நம்ம உட்காரும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு சில பேர் நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அவர் கீழே உட்காரும் போது ஏதோ சங்கோச்சமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய எண்ணங்கள். நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி நம்மளை சுற்றி ஒரு ஆரா கிரியேட் ஆகிறது. இதன் மூலமாக நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்ம என்ன உள்ளே வச்சிருக்கிறோமோ அதுதான் வெளியில் வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரேன். நான் ரொம்ப வருஷமாக வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது.
அதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாமல் இருந்தது. மெயினாக வந்து ஃபினான்ஷியல். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கைடன்ஸ் எப்படி அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு கியர் போடுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்களேன். அந்த கோவில் வந்து போயிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டு வந்ததும் எனக்கு 6 மாதத்தில் நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ சரின்னு பட்டது. நான் என்ன பண்ணேன், அந்த கோவிலுடைய டீட்டெயில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த கோவிலுடைய பேரை சொல்லி இது பண்ணாங்க. நான் வந்து சிஸ்டமில் பார்த்தேன். பார்க்கும்பொழுது எனக்கு அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹிஸ்ட்ரி பிடிச்சிருந்தது, ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தது. ரிவ்யூஸில் முக்கியமாக வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க. அது என்னை இன்னும் ரொம்ப என்த்து பண்ணிச்சு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு அங்கே போகிறதுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு. எனக்கு அந்த கோயில் மேலே நம்பிக்கை இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவர் 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. நான் சொல்கிறது வந்து 2009 டிசம்பர் 24. நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு, எனக்கு அந்த கையில் 10,000 ரூபாய் கிடைச்சதுமே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபீலு. பட் இன்னும் எனக்கு எதுவும் கேட் ஓப்பன் ஆகலை. நான் வந்து பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக்கில் அந்த ட்ரெயின் வராது, யஷ்வந்த்பூரில் தான் வரும். நான் இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா சிவாஜி நகர் கண்டோன்மெண்ட் ஏரியா. அங்கேருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனேன் நான் யஷ்வந்த்பூருக்கு. அங்கேருந்து வந்து ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத்தில் அந்த கோவில் இருக்குது. கோவில் பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன். நாங்கள் போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராவல். நான் வந்து ஜெம்ஸ்டோன் கற்றுக்கிறதுக்காக நான் பேங்காக் போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஐ எம் அஸ்ட்ராலஜர், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து அந்த ஜெம்ஸ்டோன் வந்து இங்கே கற்றுக்கிறத விட அங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் அங்கே வந்து ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பேங்காக் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து நிறைய ஜெம் கேலரி இருக்குதுன்னுட்டு, ஜெம் மார்க்கெட் இருக்குது, ஜெம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்குது ஜெம்முக்கு. இது எங்கே இருக்குதுன்னா சிலோம் ஏரியாவில் ஹாலிடே இன் பக்கத்தில் இருக்குது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நான் வந்து டிசம்பர் 24, 2009 சில்கூர் பாலாஜி கோயிலுக்கு போனேன். எஸ், அந்த கோயில் பேர் வந்து சில்கூர் பாலாஜி. நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சில்கூர் பாலாஜி, ஹைதராபாத். போயிட்டு வந்தேன். டிசம்பர் 4 நான் ஃப்ளைட்டில் இருக்கிறேன், ஆகாயத்தில் இருக்கேன். டிசம்பர் 5 என்னுடைய கால் பேங்காக் மண்ணில் படுது. அந்த மண்ணை தொட்டு நான் கும்பிடுறேன் ஏர்போர்ட்டில். மண்ணுன்றதுன்னா நான் வந்து அந்த தரையை தான் சொல்லுவேன், ஓகேங்களா. நான் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த மண்ணை வந்து தொட்டு கும்பிடுவேன். அதே மாதிரி அங்கே தண்ணியை வந்து குடிக்க மாட்டேன் நான். அதை வந்து கண்ணில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பேன். ஏன்னா அந்த மண்ணு தண்ணி நம்மளை வந்து பர்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஊரில் இருக்க முடியும். அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் தான் நம்மளால் பிழைக்க முடியுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் போயிட்டு வந்தேங்க, சரிங்களா. இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 16 முறை நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு 14 இயர்ஸில். இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்கூர் பாலாஜி எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவர் போட்ட பிச்சைன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்று, அந்த சில்கூர் பாலாஜிக்கு நம்ம பாஷா மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவர் பேர் வந்து விசாகாடு. ஆமாம், அந்த விசாகாடு காலப்போக்கில் மருவி விஷ்காடாக மாறிட்டார். நீங்கள் என்ன விஷ் வச்சு
உங்களுக்கு தகுதியான விஷயோட நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா 6 மாதத்தில் உங்களுடைய அந்த விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறத நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போயிட்டு ரிவ்யூஸ் கொடுப்பீங்க சில்கூர் பாலாஜியில். எஸ், நான் வந்து அங்கே போனேன், எனக்கு 6 மாதத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ, சரிங்களா, அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். அதே நேரத்தில் இப்போல்லாம் வந்து நான் பார்க்குறேன், நான் நிறைய டைம் போயிட்டேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்க போகிறாங்க, அவங்களுக்கு 6 மாதத்தில் திருமணம் செட் ஆகுது. குழந்தை இல்லாதவங்க போகிறாங்க, 6 மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. இப்படி பல விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இப்போ அங்கே வராங்க. எஸ்பெஷலி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட அந்த கோயில் வந்து 2 லட்சம் பேரால் நிரம்பி வழியுதுங்க. நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிவ்யூஸை சொல்லுங்கள். அன்டில் தென் பாய். யாருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் வேணுமோ, தகுதி இருந்து, இப்போது நான் வந்து எனக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு வந்து ஹெச்என்பி விசா கிடைச்சா நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன், எனக்கு வந்து நான் ஜஸ்ட்டு வெயிட்டிங்க, இன்டர்வியூலாம் முடிஞ்சிடுச்சு, அங்கேருந்து அவங்க வந்து விசா அமிச்சாங்கன்னா போகிறோம் அப்படின்னா அந்த தகுதி நிச்சயமாக பலிக்கும். நன்றி, வணக்கம்.